பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த பல மாதங்களாக பொதுபல சேனவினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய ஞானசாரத்தில் அவர்கள் செய்து வருகின்ற முஸ்லிம் சமூகம் தொடர்பாக அவருடைய விமர்சனங்கள் மிக மனவேதனையையும் கவலையும் ஏற்படுத்துகின்றவருடையும் அதிலே குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் அழைத்து இனிமேல் இவ்வாறான சம்பவம் இடம்பெறாமல் இருப்பதற்காக ஒரு மதகுருமார்களையும் சமய அமைச்சர்களையும் உள்ளடக்கிய ஒரு குழுவையும் நியமித்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் நேற்று மீண்டும் அந்த ஹாமதுர் அவர்கள் முஸ்லிம்களை மாத்திரமல்ல அல்லாஹ்வையும் மிக கேவலப்படுத்தி, குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ முடியும், ஆனால் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது, அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் கையாள முடியாது என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஆகவே இன்னும் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாத என்ற அடிப்படையில் இன்று பாராளுமன்றத்திலே நான் உரை நிகழ்த்தினேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய உரையை அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள், நீதி அமைச்சர் விஜயா ராஜபக்ச அவர்கள் உட்பட பல அமைச்சருடைய உரையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆகவே என்னுடைய உரை முடிந்தவுடன் அதிமேதகு ஜனாதிபதி என்னை உடனடியாக அவருடைய அறைக்கு அழைத்து அது தொடர்பிலே நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம், கட்டுப்படுத்த இருக்கிறோம், இது தொடர்பிலே இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கும் இவ்வாறான பேச்சுக்கள் பேசப்படாமல் தடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகிய தொடர்பில் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு அமைச்சர் என்ற அடிப்படையில் எங்களுடைய உரை அது மிகப்பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும். ஆகவே மிக விரைவாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உடனடியாக என்னை அழைத்து அவரும் என்னோடு இது தொடர்பாக கலந்துரையாடி உங்களுடைய பேச்சை நான் கேட்டேன். அதில் நான் மிகவும் உண்மையிலே இந்த மனநிலை இருக்கிறது. நீதி அமைச்சருக்கு தொடர்பில் நான் அறிவுறுத்தி இருக்கிறேன். ஆகவே நீங்கள் இது தொடர்பாக பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து உடனடியாக நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச அவர்கள் என்னை சந்தித்து பாராளுமன்றத்திலே சுமார் 10-15 நிமிடங்களுக்கு நடந்த விஷயம் உடனடியாக அவரும் என்னை சந்தித்து நாங்கள் அவரை கைது செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன, ஆகவே நீங்கள் பொறுமையாக இருங்கள், இத்தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று அவரும் எனக்கு உறுதிமொழி வழங்கினார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே அல்லாஹுக்காக அவனை பற்றி விமர்சிக்கின்றவர்களுக்கு நாங்கள் விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக அந்த பணியை நாங்கள் செய்வோம். அல்லாஹு தாலா அவற்றுக்கு நிச்சயமாக இந்த என்னுடைய பேச்சுக்கும் அல்லது எல்லோருடைய முயற்சிக்கும் எல்லோருடைய பிரார்த்தனைகளுக்கும் உங்களுடைய பாராட்டுகளுக்கும் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒரு தீர்வை தருவான் என்ற நம்பிக்கை இன்று எமக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்து ஒரு விடயம் இது, அவற்றை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருந்தது. ஆகவே இதை மூடி மறைத்துக் கொண்டிருக்காமல் அந்த அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை இன்று பாராளுமன்றம் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் மிக விரைவில் கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.